நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நிறைய விஷயங்கள்லாம் இங்கே மாறிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எண்ணின்னு இருக்கலாம். ஆனால் எதுவுமே மாறலைங்க. நம்ம மல்லியோட பாசமும் மாறலை, மறுபக்கம் வெண்பாவோட பாசமும் மாறலை. நம்ம மல்லியை கரெக்டாக அந்த ரஞ்சிதமும் அதே சமயத்தில் அவங்க இந்த பாட்டியும் அடித்து துரத்துறாங்க. ஆனால் இந்த தருணத்தில் தாங்க அவங்க ரெண்டு பேர் மேலே இன்னும் கொஞ்சம் கோவம் வருது. யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேறு யாருக்குன்னு உங்களுக்கே நல்லாவே தெரிஞ்சிட்ருக்கோம். வேறு யாருக்கு? நம்ம தலைவருக்கு தாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர் வேறு லெவல் ஆக்ரோஷமாகறாரு. நீங்கள் யார் துரத்துறதுக்கு? மல்லி இந்த வீட்டோட முதலாளி, மல்லி தான் இந்த என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உரிமையோட சொல்கிறாரு. மல்லி, என்னை மன்னிச்சிரு. இத்தனை நாள் நீ பிரிஞ்சிருந்த போது தான் உன்னோட அருமையும் உன்னோட கஷ்டமும் எனக்கு புரிஞ்சு. இதுக்கு மேலே நீ எனக்கு மட்டும்தான், வேறு எதுக்காகவும் யாருக்காகவும் உன்னை நான் விட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தனமாக அடித்து சொல்கிறாரு. இதை கேட்கும்போது நமக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது. எப்படியோடாப்பா குடும்பம் ஒன்றும் சந்தோஷம்டா. எப்பா இது எவ்வளோ நாள் காத்திருப்பு, எத்தனை நாள் ஒரு தவிப்பு. இப்போ நம்ம வெண்பா குட்டியும் கீழே வராங்க. வந்து பார்த்துட்டு, ஐயோ அப்பா நீங்கள் என் செல்ல அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்ச ஒரு பக்கம் கதறாங்க. அதே சமயத்தில் மல்லியை கட்டி பிடிச்சின்னு, இனிமேல் நான் எதுவும் தப்பு பண்ண மாட்டேமா, என்னை விட்டு போகாதீங்கன்னு சொல்லிட்டு வெண்பா அழுந்து ஒரு பக்கம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறான். நான் உன்னை விட்டு போக வேண்டிய செல்லம், நீ தாண்டி என் உலகம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. இதை பார்க்கும்போது மேலும் மேலும் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம தலைவன் எஸ்எஸ்கே இருக்கார்ல, அவர் இதில் எப்படா வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மகா சங்கமோன்ற ஒரு கான்செப்டை கொண்டு வரலான்னு இருக்குங்க. இது யார் யாருக்கு பிடிக்கும், யார் யாருக்கு பிடிக்காது. இந்த சீரியலில் எஸ்எஸ்கேவை ரவுடியாக கேரக்டராக போட்டால் எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க. சரி, அது மட்டும் இல்லாமல் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க வீட்டுக்குள்ளே போவாங்களான்னு சொல்லிட்டு பார்த்தா வீட்டுக்குள்ளே போகாமல் இருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்க அண்ணா பின்னாடி நூக்கி விட்டுறாரு. ஏன்டி உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால், எவ்வளோ அகங்காரம் இருந்தால், எவ்வளோ கொழுப்பு இருந்தால் என்ன மீறி இந்த இடத்துக்கு நீ வந்திருப்பேன்னு சொல்லிட்டு நோக்குறாரு. அப்போ கீழே விழுந்து கால் ஸ்லிப் ஆகி காலில் அடிபட்டுருதுங்க. உடனே பார்க்கணுமே நம்ம தலைவன் அப்படியே வேறு லெவலில் ஒரு பக்கம் கெத்து காட்டுறாரு. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேறு யார், விஜய் தாங்க. உடனே மல்லியை தூக்கின்னு அப்படியே அங்கேருந்து போகிறாரு. அவங்க அண்ணன் பார்த்துட்டு வைத்தஸில் ஒரு பக்கம் பார்க்குறாரு. என் தங்கச்சாவோட தூக்குற, இருடா உனக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நான் ஆப்பு வைக்கிறேன், இவன் கொழுப்பேர் நலிஞ்சன் தின்னுக்கிறா, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஒரு பக்கம் திட்டினே அவர் ஒரு பக்கம் மூஞ்சி முனைச்சுனே இருக்கார். இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது, எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. எல்லாமே ஒரு பக்கம் நல்லபடியாக தான் போயின்னு இருக்குது. இருந்தாலும் இதில் இன்னும் நிறைய மாற்றங்களெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க. நம்ம மல்லியும் வெண்பாவும் சேருவாங்களா, சேர மாட்டாங்களா, இல்லை இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறதுக்கு தான் எல்லாரும் நோட்டை விட்டுன்னு இருக்காங்களா அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும். சரி, அது மட்டும் இல்லாமல் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மல்லிக்குட்டி இருக்காங்கல்ல, அவங்க வெண்பா குட்டி கிட்ட போய் பேசுகிறாங்க. வெண்பா செல்லம், இனிமேல் இந்த அம்மா உன்னை விட்டு எப்போவுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதை என்ன சொல்கிறது ஏன் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல், சரி ஓகேம்மா இனிமேல் நான் அவங்க கூடயே தான் இருப்பேன், நான் போயிட்டு நம்ம ஊருக்கு போகலாமா, நீங்கள் அங்கே போகிறதுக்கு தானே ஆசைப்பட்டு போனீங்க, நீங்கள் பிரச்சனை இல்லை அங்கே கூட போய் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க. இதை கேட்கும்போது நல்லா தான் இருக்குது. ஆனால் என்னென்ன நடக்கும் ஏது எது நடக்கும்னு சொல்லிட்டு அங்கங்கே அந்தந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் அதோட வழி தெரியுங்க. ஏன்னா சும்மா சொல்கிறதுக்கு வேணால் லாஜிக்காக நல்லா இருக்கும். பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நண்பர்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.